Seniors Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। டேய் அங்க பாருங்கடா, எவனோ ஆடாம அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அது வேற எதுவும் இல்லடா, சிலை தான் அப்படி இருக்கு. அது சிலை இல்லடா, மனுஷன் தான் ஆடாம அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய் நம்ம கிட்ட போய் பார்க்கலாமாடா? டேய் பயமா இருக்குடா. அப்போ ஒன்று பண்ணலாம், அவன் மேல கல்ல தூக்கி அடிக்கலாம். அப்போ அவன் மேல பட்டுச்சுன்னா வலிக்கும், அவன் அசைவான், அதுல இருந்து தெரிஞ்சிடும். அப்ப அவன் ஓடி அடிக்க வந்தானா? அப்போ நம்மளும் ஓடிடலாம். ஏய் கல்ல பொறுக்குங்கடா. அடி.
நான் அன்னைக்கே சொன்னேனே ரமணர் எப்படியாவது இவளை இழுத்துடுவார்னு. இருங்கோ அவசரப்பட வேண்டாம். ரமணர் சம்பந்தப்பட்ட புக்கை நான் படிக்கிறதுனால நான் மொத்தமா மாறிட்டேன், ரமணர் என் மனசையே மாத்திட்டார் அப்படின்னு ஆச்சரியமோ சந்தோஷமோ நீங்க எல்லாம் பட வேண்டாம். இதெல்லாம் படிச்சதால மட்டும் நீ மாற மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நன்னாவே தெரியும். வாட் ஐல் டூ இஸ் ஐல் கிவ் யூ yet another புக். அதையும் படிச்சு பாரு. இளம் வயது ரமணர் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்ததும் சில நாட்கள் ஆயிரங்கால் மண்டபத்துல இருந்தார். ஆனா அவரை தியானம் பண்ண விடாம சின்ன பசங்கெல்லாம் கல்லால் அடிச்சு தொந்தரவு பண்ணவும் பல மறைவிடங்களை நோக்கி போக ஆரம்பிச்சார். அதனுடைய தொடர்ச்சியா பாதாள லிங்கத்துல போய் உக்காந்துட்டார். தன்னை பத்திய நினைவோ பிரக்னையோ இல்லாம நாட்கணக்குல அங்கேயே இருந்தார். கால்ல எறும்பு புத்து வச்சது, தேல் கொட்டினது, சீழ்கோத்துண்டது எதுவுமே தெரியாம ஏகாந்த நிலையில பரம்பொருளோட ஐக்கியமாயிருந்தார் பகவான். அப்பதான் அவர் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். மௌனசாமி, இங்க யாரோ சின்ன பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான், சத்த வாங்க. என்னது இது? உடம்பு முழுக்க எறும்பு கடிச்ச புண்ணா இருக்கு. அங்கங்க ரத்தம் வேற கசஞ்சிருக்கு. சீல் கோத்துன்னு இருக்கே, என்ன வழி வளைச்சிருக்கும்? எத்தனை கல்லடி இந்த உடம்பு தாங்கி இருக்கும்? எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்னா இது சாதாரண தேகம் இல்ல. இந்த தபச கலைக்காம நான் ஜாகிரதையா பாத்துக்கணும். யாரெல்லாமோ வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவருடைய ஒரு சில டிசைபிள்ஸ் அவர் கூடவே இருந்தாங்க. என் பேரு வெங்கட்ராமன். நான் இங்க தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். உங்களை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். பார்க்க பிரமிப்பு தான் வருது. நீங்க யாரு? உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க மௌனி, பேச மாட்டேன்னு தெரியும். குறைஞ்சபட்சம் உங்க பேரையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? வெங்கட்ராமன், திருச்சுழி. நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப பொறுமை சோக்கிற விஷயம் என்ன? நம்ம கரெக்டா டயத்துக்கு போயிட்டு மற்றவாளுக்கா காத்துன்னு இருக்கோம் பாரு, அதுதான்.
நிசப்தமான நடு ராத்திரியில தெரு நாயெல்லாம் ஒன்னா சேர்ந்து குறைக்கும் பாருங்கோ, அத நினைச்சாலே வெறுப்பா இருக்கும். என்னோட பொறுமைய ரொம்ப சோதிக்கிற விஷயம், நன்னா தூங்கிட்டு இருக்கறச்சே ஹரீஷ் விடுற கொரட்டை. இதை எல்லாத்தையும் விட இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த சின்ன வெங்காயத்தை தோல் உரிக்கிறது தான் பாடா படுத்தி எடுக்கும். இது இருக்கே, அரைகுறையா உரியும், தோலி சட்னு உரிக்க வராது, கை நகத்து இடுக்குல போய் ஒட்டிக்கும், வலிக்கும், சில சமயம் கண் எரிஞ்சு கண்ணுலேருந்து தண்ணி தண்ணியா கொட்டும். மொத்தத்துல எப்படா உரிச்சு முடிக்க போறோம்னு சலிப்பே வந்துடும். இதையே நம்மளால பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்றோமே. பகவான் ரமண மகரிஷிக்கு ஒரு தடவை கையில உபாதை ஏற்பட்டுதான். அதுக்காக அவருக்கு சர்ஜரி பண்ணாலாம். அப்போ எப்படி வலிச்சிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. ஆனா அப்ப கூட அந்த சர்ஜரிக்கு எனக்கு அனஸ்தேஷியா தேவையே இல்ல அப்படின்னு பகவான் சொன்னாராம். ஆமாமா, நான் கூட அதை பத்தி படிச்சிருக்கேன். நீ வெறுமனை படிச்சிருக்க, ஆனா நான் நேர்லயே பார்த்திருக்கேன். ஆல் செட் அண்ட் டன், ஹீ இஸ் பகவான். அதனாலதான் அவருக்கு உலகம் முழுக்க அவ்வளோ ஃபாலோயர்ஸ். அவர் பகவான், எதை வேணாலும் பொறுத்துப்பார். நமக்கு ஒரு சின்ன இருமலோ தும்முலோ வந்தா கூட பொறுத்துக்க முடியல. ஆமா, இதெல்லாம் அஸ்வினி பண்ண மாட்டாளா? எங்க அவ? வழக்கம் போல அவ ரூம்ல தான் இருக்கா. அதுவும் இப்போ அவளை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொல்லி கதவை வேற சாத்தின்ட்டா. ஒருவேளை சர்ச் அண்ட் சீக்ரெட் இந்தியா புக்க ஒரே மூச்சுல படிச்சு முடிக்கிறாளோ என்னவோ. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். Cycle of life. Ashwini, can I disturb you? Huh? Yes, come in. சாரி அஸ்வினி, ரொம்ப பிஸியா இருக்கியா? இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன, who am I? புக் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? இதை நான் படிக்கலாம் தான் எடுத்தேன். ஆனா இப்போ இதை படிக்கிறதுக்கான அவசியமே இல்லைன்னு தோன்றுறது. நான் யாரு என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல அஸ்வினி, நம்ம யாருன்னு நமக்கு உண்மையிலே தெரியாது. உன்னையே எடுத்துக்கோயேன். அஸ்வினிங்கிறது உன்னோட ஐடென்டிட்டி மட்டும்தான். அது உன் உடலுக்கு வச்சிருக்கிற ஒரு பேர். பட் தட்ஸ் நாட் யூ. ஆர்த்தி ப்ளீஸ், உடல் ஆத்மா இதை பற்றியெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். லெட்ஸ் லீவ் இட் அட் தட். அஸ்வினி, கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? கேளுங்கோ. மற்றவங்க முன்னாடி கேட்டா எம்பாரசிங்காக இருக்கலாம். நீயே மற்றவா ஏதாவது சொன்னா எப்போ ஏதாவது ஆப்போசிட்டா கான்ட்ரடிக்டரியா சொல்லிட்டு இருக்க. எதை வச்சு அப்படி சொல்றேன்? இல்லை, நம்ம ஆத்துல இருக்கிற எல்லாருமே பகவான் ரமணரை பத்தி ரொம்ப உயர்வாகவும் பக்தியாகவும் பெருமையாகவும் பேசறச்சே உனக்கு மட்டும் ஏன் இதுல ஒரு ஈடுபாடு இல்லை? அஃப்கோர்ஸ் இப்போ பால் பிரண்டன் புக் படிக்க ஆரம்பிச்சிட்ட இல்லையா? அதே மாதிரி உன் கையில் இருக்கிற இந்த புக்லெட்டை படிச்சா இன்னும் சில விஷயங்கள் தெரிய வரும். ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். No one will ever understand me. What are you trying to say now? Nothing. Nothing specific. என்னாச்சு அஸ்வினி? அஸ்வினி, what happened? Nothing. என்னாச்சு அஸ்வினி? Nothing. Nothing.
ஹலோ யா டாக்டர் யா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே டைம்க்கு எடுத்துட்டு இருக்கேன். ஓகே யா ஓகே ஐ ஃபாலோ தட். தேங்க்யூ டாக்டர். யா ஈவினிங் வந்து நான் உங்களை பார்க்குறேன் டாக்டர். யா தேங்க்யூ. யா லெட்ஸ் லீவ் இட் டு காட். என்ன அஸ்வினி, எனிதிங் ராங் வித் யூ? Nothing is right with me. What do you mean? Nothing. It's a mere statement. It's all God's will. புரியல. ஃபோனில் டாக்டர் கிட்ட ஈவினிங் வரதா சொன்னேன். எல்லா மெடிசன்ஸும் கரெக்டாக டயத்துக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை அப்படிங்கிற. ஆனால் மூக்குலேருந்து ரத்தம் வருது. வாட்ஸ் ஹேப்பனிங்? அது ஒன்றும் இல்லை ஆர்த்தி. கவலைப்படுற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ எதுவும் இல்லை. Just a minor complication. Complications can never be minor. கவலைப்படுற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ எதுவும் இல்லை. அப்போ கவலைப்படுறதுக்கு ஏதோ இருக்கு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. You can confide in me. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நான் ஏன் எல்லார்கிட்டேருந்தும் தள்ளி இருக்கேன், இப்படி ஐசோலேட்டடாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? Aarti, please promise me that you will not disclose this to anyone. என்ன சொல்றான் அஸ்வினி? இல்ல ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்லலைன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாளா? இல்லை இல்லை, அவ ஹூ ஆம் மை புக்கில் அப்படியே முழுகியிருக்கா. அப்போ அஸ்வினி பாசிட்டிவா மாறின்னு இருக்கான்னு சொல்லு. சில சமயம் சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக தோணும், ஆனால் மற்றவாளுக்கு அது நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள் அவளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். தட் இஸ் லைஃப். என்ன புதிர் போட்டு பேசிட்டு இருக்க? வாட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் வாட் இஸ் நெகட்டிவ்? நத்திங். உமா கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், அவ்வளோதான். So you see positive changes in her, is it? Right now it may be positive. அவள்கிட்ட மாற்றம் இருக்கு. But it may change later. ஆனா ஒன்று, அஸ்வினி கிட்ட மாற்றம் இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்கு. ரொம்ப உற்சாகமா ஆசையா ஒரு ரூம்குள்ள போனேன், ஆனா வெளியில வரும்போது சொரத்தையே எல்லாம் வர. என்னாச்சு ஆர்த்தி? மன்னி, நான் தான் அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கேனே, ஒன்றும் இல்லைன்னு. ஒன்றும் இல்லை. ஜுக்குல உன்னை ஏதாவது சொன்னாளா? அப்படி இருந்தா சொல்லு, நான் போய் அவளை விசாரிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அவளை இப்போ யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். அவ டீப் தாட்ஸ்ல இருக்கா. ஆர்த்தி, ஐ ஃபீல் நீ எங்க எல்லார்ட்ட எதையோ மறைக்கிற. கம் அவுட் வித் தி ட்ரூத். அதான் சொல்லிட்டேனே, ஒன்றும் இல்லைன்னு. திருப்பி திருப்பி அதே கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த அஸ்வினி ஆர்த்தியை ஏதோ ஹார்ஷா பேசியிருக்கா போல இருக்கு. அதை சொல்லிக்க முடியாம சமாளிக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன என்ன டிஸ்கஷன் இப்போ என்ன பத்தி? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்களுக்குள்ள நாங்க ஏதோ பேசிண்டோம், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, நன்னாவே தெரியறது.
யாரும் இப்படி என்னை பத்தி கூடி கூடி எல்லாம் பேச வேண்டாம். நோ மோர் டிஸ்கஷன்ஸ் அபவுட் மீ. என்ன ஜுக்லு, உன் ஆசை அத்தைக்கிட்ட நீ அப்படி என்னதான் சொன்ன? என்ன ஆச்சு? நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆக போறதும் இல்லை. எனக்கு என்னவோ நீங்க ரெண்டு பேரும் ஏதோ புதிர் போட்டு பேசுற மாதிரி இருக்கு. இஸ் எனிதிங் ராங் வித் யூ? எவ்ரிதிங் வில் பி ரைட் சூன். அஸ்வினி, நீ பூடகமா பேசுறத பார்த்தா ஏதோ சரியில்லைன்னு தெரியறது. ஆனா என்னன்னு தான் தெரியல. மனசு சரியில்லையா இல்ல உடம்பு சரியில்லையா? இந்த உலகமே சரியில்லை. எனிவே, வெரி சூன் யூ வில் கம் டு நோ ஹூ am I.